தேசம் பாரத் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கடந்த சில தினங்களாகவே நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் பேசும் உரையாடல்கள் அடங்கிய ஆடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவி அந்த கட்சிக்கு ஒரு தீராத களங்கத்தை ஏற்படுத்தி வருகிறது என்று கூறினால் அது மிகையல்ல. பல ஆடியோக்கள் வெளிவந்த நிலையில் தற்பொழுது வெளியாகியுள்ள புதிய ஆடியோவில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுடன் அக்கட்சியினுடைய பிரச்சார பீரங்கியாக கருதப்பட்ட சாட்டை துரைமுருகன் அவர்கள் உரையாடும் அந்த ஆடியோவில் இதுவரை தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி வந்த திரு சீமானிடம் ஜாதி ரீதியான அணுகுமுறையை கடைபிடிக்கும் திட்டத்தை வகுக்கும் அந்த ஆடியோவில் அந்த உரையாடல் இடம்பெற்றுள்ளது மட்டும் அன்றி மேலும் புலம்பெயர் தமிழர்களிடமிருந்து நாம் தமிழர் கட்சிக்காக நிதி சேகரிக்க திட்டம் தீட்டுவதும் அந்த ஆடியோவில் அம்பலமாகியுள்ளது. இது போன்ற ஒரு சூழ்நிலை அந்த கட்சிக்கு ஏற்பட்டுள்ளது. தமிழ் தேசியத்தின்பால் உண்மையிலேயே ஆர்வம் கொண்டு நாம் தமிழர் கட்சிக்கு இதுகாரும் நிதியை வழங்கி வந்த புலம்பெயர் தமிழர்களுக்கு இடையே மிகுந்த மன வருத்தத்தையும் அதிருப்தியையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. அந்த ஆடியோவில் அப்படி என்ன உள்ளது, இதோ கேளுங்கள். நன்றி, வணக்கம். அண்ணா, இவர் திருவண்ணான்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா நம்மளுடைய மிகப்பெரிய ஆதரவாளர். ஏற்கனவே தேர்தல் சம்பந்தமா நான் பேசியிருந்தேன். அண்ணனை பேச சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். நீங்க ஒரு வார்த்தை அது மாதிரி தேர்தல் கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு நீங்க அழைச்சி சொல்லிட்டீங்கன்னா போதுண்ணே, சொல்லிட்டீங்கன்னா போதும். அவர் செய்வார். ஒரு 5-10 லட்சம் ரூபாய்க்குள்ள செய்வாரு. நம்ம தயாரிப்பாளர் அருள் பேசினேன். நாளைக்கு திருச்சியில பாக்குறேன்னு சொல்லிருக்காப்ல. நாளைக்கு காலைல பார்த்து நாளைக்கு கன்னியாகுமரி போனோம். நான் பார்த்துட்டு எனக்கு எவ்வளவுன்னு சொல்லி நான் சொல்றேன். கொடுத்தேன். ஊர் தலைவர் பொன்ம ஆனா இந்த மேல போட்டிருக்கிற பற்ற சுரேஷ் இருக்கான்ல, அவர் பத்ம சுரேஷ், பற்ற சுரேஷ் சொல்லுவாங்க. அவன் ஒரு முன்னாள் ரவுடி தான். ஆனா அவன் மனைவி தான் இப்ப ஊர் தலைவர். பொன்மலைப்பட்டி பக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு 450 குடும்பம் முழுக்க உடையாரு. இங்க ஐஜேகவும் நிக்கல. அதனால நமக்கு அந்த வாக்கு அப்படியே போடுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனாலதான் சரி கவனம்